வேதா, விக்ரம் 2 பேருமே சேர்ந்து டாக்டர பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேதா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. "இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விக்ரம் சொல்கிறாரு, "இங்கே பாரு, ஃபஸ்ட்டு பயப்படாத. ரிப்போர்ட்டில் எல்லாமே நல்லதாக தான் வரும்" அப்படின்னு சொல்கிறாரு. "உள்ளவங்கள கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டரை பார்க்கறதுக்காக வேதா, விக்ரம் 2 பேருமே போகிறாங்க. "சரி காட்டுங்க, என்ன ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க காட்டுங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்குறாங்க. "ஆமாம் வேதா, நீங்கள் எதுக்காக இன்னொரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் நார்மலாக இந்த ட்ரீட்மெண்ட் தானே பண்ணிகிட்ருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை இல்லை, அவங்க நம்பிக்கையானவங்க தான், நல்லா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, "எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மிராக்கல் மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ கரெக்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. உங்களோட அந்த கர்ப்பப்பை எல்லாமே சூப்பராக கிளியர் ஆகிடுச்சு. உங்களுக்கு குழந்த பிறக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வேதா அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அழறா மாதிரி ஆகுறாங்க. "உண்மையாக தான் சொல்கிறேன், உங்களுக்கு குழந்த பிறக்க போது எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு. நீங்கள் சூப்பராக இருக்கீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே விக்ரம் ஃபேஸ் மட்டும் ஒரு மாதிரி மாறுது. "ஆமாம், என்ன குழந்தை உங்களுக்கு வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. "அதுவா, அது வந்து வேதா வேணும், குட்டி வேதா வேணும்னு விக்ரம் கேட்குறாரு" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. விக்ரம் அப்படியே பார்க்குறாரு. "சரி, நீங்கள் கிளம்புங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே வந்த உடனே இன்னொரு டாக்டர் பார்க்குறாங்க. "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வேதா பேசுகிறாங்க. "ஆமாம், காட்டுங்க, ரிப்போர்ட்டை காட்டுங்க, எல்லாமே நான் பார்த்துட்டேன், காட்டுங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. "சூப்பர், எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு, உங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. "என்ன விக்ரம், நீங்கள் சிகரெட் பிடிப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, நல்லபடியாக சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. "நல்லா ஃப்ரூட் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாங்கள் போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா அங்கேருந்து வராங்க. "இங்கே பாரு, இந்த டாக்டர்கிட்டலாம் நிறைய பேசாத, இந்த டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணு" அப்படின்னு விக்ரம் சொல்கிறார். "என்ன விக்ரம் சொல்கிறீங்க, நான் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் நல்லா தானே பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ளே இன்னொரு நர்ஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "வேதா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "உங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு குழந்தெல்லாம் நல்லா பிறக்கும், இங்கே தான் வரணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "கண்டிப்பாக நான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. "சரி வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. "என்ன என்ன பேசிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "எல்லா டாக்டரும் ஒரு ஒரு கொஷின் கேட்டுட்ருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. "வேறு என்ன பண்ணுறது, அவங்க கேட்டால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. "உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. "நல்லா நடிக்கிறேனா விக்ரம், எப்போவுமே நான் நல்லாவே நடிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்லிகிட்ருக்காங்க. "ஒரு வழியாக எனக்கு சரியாயிடுச்சு, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் சொல்கிறாரு, "எங்கள் அத்தை, அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா கண்டிப்பாக எப்படியாப்பட்ட பிரச்சனையும் சரியாயிடும். ஏன்னா அவங்க வந்து மூலிகையில் பார்த்தாங்க, அந்த மாதிரி வைத்தியம் பார்த்தா கண்டிப்பாக சரியாயிடும்னு அவங்க பார்த்து தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதனால தான் உனக்கு சரியாயிடுச்சு" அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. எனக்கு என்னவோ என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதை வீட்டில் போய் ஃபஸ்ட்டு சொல்லணும், நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு குழந்த பிறந்தா வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு வேதா சொல்கிறாங்க. விக்ரம்